சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபகோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் பெத்தேல் IPA ஜெபகோபுரத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நேராக வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வாருங்க. ஆமாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிறதான காரியங்கள்ல நாமல்ல, கர்த்தரே அந்த காரியங்களை யுத்தங்களை செய்து நம்மளை வெற்றி பெற செய்கிற தேவன் நம் தேவன். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். வேதாகமத்துல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அது 20ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். யோசபாத் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜா, யூதா தேசத்து ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா ஆட்சி செய்கிறதான அந்த நாட்கள்ல ஒரு கஷ்டம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, ஒரு யுத்தம் எதிர்கொண்டு வராங்க. யார் யார் பார்த்தோம் அப்படின்னா, மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அநேக ஜாதிகள் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி ஆயுதம் தரித்தவர்களாக எக்கச்சக்கமான ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீரியா தேசத்திலிருந்து படையெடுத்து வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, யோசபாத்துக்கு விரோதமாக முற்றுகையிட்டு சுற்றிலுமா இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே யோசபாத் ரொம்ப கலங்கி போயிட்டார். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, யோசபாத்துல இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஆனா யோசபாத்துக்கு விரோதமாக வந்த ஆட்கள் மிகவும் அதிகமா இருந்ததுனால யோசபாத் மனம் கசந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த யூதா பட்டணத்துல உள்ள யாவருக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, உபவாசமா இருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு தானும் என்ன செய்யறாரு அப்படின்னா, உபவாசமா இருந்து கர்த்தருக்கு நேராக மன்றாடுகிறார். தேவனே எங்களுக்கு ஒரு உதவி செய்யும், தேவனே இந்த நாட்டுக்கு ஒரு உதவி செய்யுங்க, எங்க ஜனங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, நாங்கள் சிறியவர்களா இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று வந்தவர்கள் மிகவும் திரளாய் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு யோசபாத் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார், உபவாசிக்கிறார், செபிக்கிறார். பாருங்களேன், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க, எங்கள்கிட்ட பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், நாங்கள் இந்த யுத்தத்துல ஜெயிக்க மாட்டோம். முதலாவது ஏன் அப்படின்னா, அவர் இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, நாங்கள் எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார் அப்படின்னா, மனதுல ரொம்ப குழப்பங்களோட பலன் இல்லாம சோர்ந்து போயிட்டு, இந்த யுத்தம் நாங்கள் செஞ்சா நிச்சயமா தோற்று போயிடுவோம்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். ஊரே உபவாசமா இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த நேரத்துல எல்லாரும் தேவனே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு தேவ மனிதரின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றார் தெரியுமாங்க? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனத்துல பார்க்க முடிகிறது. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது அப்படின்னு தேவ மனுஷர் அங்க சொல்றாரு. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நீங்க கலங்காம தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று தேவ மனிதன் ராஜாவுக்கு முன்பதாக சொல்கிறார். 17ஆம் வசனத்திலையும், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனிதரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். தேவன் அழகாய் சொல்றாரு பாருங்க, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, அதனால இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த காரியங்கள் உங்களுடையது அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் அந்த ரட்சிப்பையும் அந்த விடுதலையும் அந்த யுத்தத்தையும் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆனா ஒன்று செய்ய வேணும். என்ன செய்ய வேணும் அப்படின்னா, அந்த யுத்தத்துக்கு பெரும்பாலும் யார் போவாங்க? நல்லா சிப்பாய்கள் போவாங்க, ஆயுதம் தரித்தவர்கள் போவாங்க, நல்ல யுத்தத்துல பலவான்கள் என்ன செய்வாங்கன்னா, யுத்தத்துல முதலாவது சென்று யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாய் முதலாவது இருப்பாங்க. ஆனா
இங்க ஒரு மாறாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமாங்க? யோசபாத் சொல்றாரு, இந்த யுத்தத்துல முன்பாக நீங்க தேவனை ஆராதனை செய்யக்கூடிய என்ன செய்யுங்க அப்படின்னா ஆராதனை வீரர்களை நிப்பாட்டுங்க, நல்ல பாடல் பாடக்கூடியவர்களை என்ன செய்யுங்க அப்படின்னா யுத்தத்துக்கு முன்பாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்களேன், இந்த யோசபாத் இருக்கிறாரு, யோசபாத்துக்கு முன்பாக அநேக யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ஆயுதம் தரித்தவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு ஃப்ரண்ட் சைட்ல முன்பாக ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கிறா அப்படின்னா எக்காலங்களை பிடித்தவர்களாக ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனை வீரர்களை என்ன செய்யறாரு அப்படின்னா யோசபாத் ஃப்ரண்ட் சைட்ல நிப்பாட்டுறாரு. இவங்களுக்கு விரோதமா திரளான ஆயுதம் தெரித்த யோசபாத்துக்கு விரோதமா வந்த அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா துதிக்க சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நிற்கிறதான அந்த ஆராதனை செய்யக்கூடிய வீரர்கள் தேவனை துதிக்கும் பொழுது, பாடல்களை பாடி கர்த்தரை கம்பீரமாய் உயர்த்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா யோசபாக்கு விரோதமாக வந்த ஆயுதம் தரித்தவர்களாய் இந்த சீரிய நாட்டு ஜனங்கள் அந்த இராணுவத்தின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கர்த்தரை எழும்ப செஞ்சுட்டாருங்க. இவங்க பாடுறாங்க, யுத்தம் செய்யல. யோசபாத்தினுடைய இராணுவங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாடுறாங்க, துதிக்கிறாங்க, தேவனே நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கு விரோதமாக வந்த சீரியா நாட்டு ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அதுல 22ஆம் வசனத்துல நீங்க பார்க்க முடியும், ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்தும் அவருடைய சேனைகளும் இப்ப யுத்தமே செய்யல, ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவனை ஆராதிச்சாங்க, தேவனை நோக்கி பார்த்தாங்க, அவரை பாடினாங்க, அவரை உயர்த்தினாங்க, அவரை மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா யூதா ஜனங்களுக்கு பதிலாக யுத்தம் செய்கிறார். அவர் யுத்தம் எப்படி செய்யறாரு பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு. அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் அப்படின்னா சீரிய நாட்டு இராணுவங்களே ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ளே அடித்துட்டு மரித்து போயிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய வெற்றி. யோசபாத் பாருங்களேன், அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு எவ்வளவு அழகான ஒரு பதில் தந்திருக்காரு பாருங்களேன். அதே போலதாங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஒரு யுத்தம் செய்யணும் அவசியம் கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு விரோதமாக நாம் போராட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நம்முடைய பொருளாதாரங்கள் உங்களுக்கு பெரிய யுத்தமா இருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கிறதான அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போலாம். அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு விரோதமா நிற்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க, நாங்க மேல எழும்ப முடியல, நாங்க ரொம்ப கீழே இருக்கிறோம், நாங்க மேல 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 வந்தாலும் எங்களை கீழே தள்ளி போட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது என்று கர்த்தரே உங்க வாழ்க்கையில யுத்தம் செய்து உங்க வாழ்க்கையில கர்த்தரே அற்புதங்களை செய்து கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதே போலதாங்க யோசுவா வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பெரியதான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன தெரியுமாங்க, எரிகோ மதில் இருக்குது, சுற்றிலுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, யோசுவா இருக்கிறாரு. இப்ப எப்படி எரிகோவை தாண்டி போறதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, 7 நாட்கள் 7 முறை சுத்தி வாங்க, 7ஆவது நாள் சத்தமா எக்காலம் ஊதி துதிங்க, எரிகோ மதில் இடிந்து விழும் என்று. ஆமேன். அதே போல என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை சுற்றி வந்து எரிகோ மதில சுற்றி வந்து 7ஆவது நாள் மிகவும் சத்தமாய் தேவனை உயர்த்தின பொழுது, சத்தமாய் துதித்த பொழுது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. ஆமேன். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்டதான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க வேண்டுமானால் தேவரை நீங்களும் நானும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆமேன். நீங்களும் நானும் தேவனை உயர்த்த வேண்டும். ஏன்னா தேவனை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது, தேவனை உயர்த்தும் பொழுது, அவரை ஆராதனை செய்யும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். முதலாவது நீங்கள் நானும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதனை செய்யும் பொழுது
பொழுது, தேவாலயத்துக்கு சென்று தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை பாடல் பாடி அவரை துதித்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மீது மிகவும் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்களேன், யோசபாத்து அந்த சூழ்நிலையை நினைச்சு அவன் கலங்கி உக்காந்துதான் அப்படின்னா, சோர்ந்து போய் உக்காந்துதான் அப்படின்னா அவனால ஜெயித்திருக்கவே முடியாது. அவன் யாரை நோக்கி பார்த்தான்? தேவனை நோக்கி பார்த்தான். தேவனை நோக்கி ஆராதனை செய்தான். யுத்தத்துல ஆராதிக்கிற பிள்ளைகளை நிப்பாட்டினா அவர்களை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மிக பெரிதான ஒரு வெற்றியை, மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வெற்றியை, யுத்தமே செய்யாம ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தாருங்க யோசபாத் நாட்கள்ல. அதே போலதாங்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இருக்கிறவராகவே இருக்கிறவர் இன்று நம் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாருங்க. நீங்களும் நானும் அவரே நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை ஆராதனை செய்யும் பொழுது, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில ஆராதனை மிகவும் ஒரு முக்கியமானதா இருக்குங்க. நம் தேவனை ஆராதிக்கிறது எப்படி தெரியுமா கர்த்தர் சொல்கிறார்? ரோமர் 12ஆம் அதிகாரம் அல்ல 1ஆம் வசனத்துல நீங்க பார்க்க முடிகிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். அதாவது முதலாவது நம் தேவனை நம் முழு இருதயத்தோடும் நம் முழு ஆத்மாவோடும் நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே ஒரு புத்தி உள்ள ஆராதனைங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அநேகர் தேவாலயத்துக்கு செல்றோம், தேவாலயத்துக்கு சென்று ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு மாத்திரம் வரோங்க. அப்படி இல்லாமல் அதில் பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனை அவர்களுடன் சேர்ந்து ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து பாடல்கள் பாடி தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே இல்லைங்க. அவர் நம்பி வந்த சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் அதிசயம் என்று நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அவர் நாமமே அதிசயங்க. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களையும் நம் வாழ்க்கையில செய்கிறவராய் அவர் இருக்கிறார். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால்களையும் நிரம்ப செய்கின்ற நம் தெய்வன் நம் வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்கிற தேவன். உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சுகவீனத்தை கர்த்தர் சுகமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இழந்தவைகளை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தரே யுத்தம் செய்து அதை ஜெயம் பெற்று உங்களை வாழ, ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருந்த அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களா இருக்கிறதோ அந்த காரியங்களை கர்த்தர் நீர் யுத்தம் செய்து ஒரு வெற்றியையும் ஒரு ஜெயத்தையும் கர்த்தர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் எக்ஸாம்ஸுக்கு நேரா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களோ, அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்களோ, கர்த்தரே யுத்தம் செய்து வெற்றியை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் ஜெயத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவளை பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9698709301.
உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஏபி அருள் ஸ்டாலின், பெத்தேல் ஐபிஏ ஜெப கோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.